பெருமையாக பேசுகிறேன். வந்து பைக் பண்ண நாளைக்கு இருக்குவா. நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். வேதநாயகி பிலிம்ஸ் தந்திருக்கும் இந்த அலையே அலையே இசை வெளியீட்டு அழைக்கப்படுகின்றீர்கள். செல்வி தீபஸ்ரீ இவர் தயாரிப்பாளர் அவருடைய அன்பு புதல்வி. எனவே அவருக்கு இந்த நிகழ்ச்சியை குத்து விளக்கேற்றி சிறப்பிக்கும் அழைக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார். செல்வி தீபஸ்ரீ தயாரிப்பாளருடைய அம்மா இங்கே அழைக்கப்படுகின்றீர்கள். திருமதி ராஜேஸ்வரி, திரு டி டி பொன்ராஜ் அவர்கள், திருமதி ஜோதி ராமசாமி, திரு கே எஸ் சந்திரசேகர் இவர்கள் அனைவரும் இசை மேடையை சிறப்பிக்கின்றார்கள். காலை வணக்கம். வேதநாயகி குரூப் ஆஃப் கம்பெனி சார்பாகவும் வேதநாயகி பிலிம் சார்பாகவும் உங்களை அனைவரும் வருக வரவேற்கிறேன். தலைமை ஏற்றிருக்கும் வி சி குருநாதன் ஐயா அவர்களையும், முன்னிலை வகிக்கும் சிவா அவர்களையும், ஞானவேல் ராஜா அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவர்களையும் வருக என வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் உதய் சாருடைய மதர்-இன்-லா ஜோதி அம்மா அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். எங்களோட குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வேதநாயகி பிலிம்ஸ். ஸோ எங்களை பல பிசினஸ் ஓரியன்டட்ல இருந்தப்ப இந்த பிலிம் ஸ்டார்ட் பண்ண காரணம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர், என்னுடைய க்ளோஸ் பார்ட்னர். அவர் ஒரு 3 இயர்ஸ் முன்னால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, பிலிம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்போ என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் கூட அப்போ என்னை நிறைய பேர் கேட்பாங்க, ஆர்டிஸ்ட் நிறைய டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க, இந்த மாரி உங்க ஃப்ரெண்டோட ஒரு இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து அதை மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, நீங்க இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் என்ன மாற்றமோ என்னன்னு தெரியல, திடீர்னு ஏன்னா இந்த வேதநாயகி அப்படின்னா மதுரையில திருவாரூர்னு ஒரு கோயில் இருக்குங்க, மாணிக்க வாசகர் பிறந்த ஊர். அந்த ஊருடைய அம்மன் பேர் தான் வேதநாயகி. அவங்க பேர்ல தான் நாங்கள் எல்லா பிசினஸ் செய்வோம். அவங்க மாணிக்க வாசகரே பாண்டிய மன்னன் ஒரு இதுக்காக கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பரியாக்கின கதை அப்படிங்கிற மாதிரி. என்ன மாற்றம் தெரியல, நாங்க எப்படி ஒரு பிசினஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து திடீர்னு ப்ரொடியூசர் ஆனோங்கிறது தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. பட் ஆனா எந்த ஒரு பிசினஸ் நாங்க பண்ணாலுமே இன் மை ஹிஸ்டரியில, அதாவது ரொம்ப ஹிஸ்டரியில ஒரு டெடிகேஷனா, எனி பிசினஸ் ரொம்ப டெடிகேஷனா பண்ணுவோம், ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவோம், ஒரு பிராண்டடா பண்ணுவோம், ஒரு எத்திக்ஸா பண்ணுவோம். எனி பிசினஸ், அதாவது எங்க இருக்க ஓரியன்ட் ஒரு 4 பிசினஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலா ரொம்ப எத்திக்ஸாவும் பிராண்டடா பண்ணுவோம். எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி தான் இது ஃபர்ஸ்ட் டைம் எங்க ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மூவியா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது எப்படி பாத்தீங்கன்னா, பல 100 படங்கள் நாங்கள் எடுத்தாலும் இந்த மூவி பேர் சொல்ற படமாவும் இருக்கும், போற்றக்கூடிய படமாவும் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கான்பிடன்ட் லெவல் அந்த அளவுக்கு இந்த படத்துல ஓவர் கான்பிடன்ட். இட்ஸ் மை கிட், என் கிட்ட எனக்கு தான் தெரியும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு இந்த விஷயத்தை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம். இந்த அலைய டைட்டில் வைக்க கூட நாங்க அவ்வளவு டைமிங் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா திருவள்ளுவர் எழுதுறப்போ ஆளை ஸ்டார்ட் பண்ணாரு, அகரத்துல ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் அலைய முதற்கொண்டு நாங்கள் மீனிங்ஃபுல்லா தான் நாங்கள் வச்சோம். அதை ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லா, எதுவுமே ஒரு மீனிங்ஃபுல் ஏன்னா லைஃபே கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துல ஒரு மீனிங்ஃபுல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் நாங்கள் பார்த்து செஞ்சோம். நாங்கள் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கோம், பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. எங்களுக்கும் ஒரு கண்டிப்பான முறையில ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் அலையே அலையே ஒரு முழுமையான ஒரு காதல் படம் மட்டும்தான். காதல்ன்றது எல்லாரும் ஒரு விதத்தில் சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை ஒரு லைவா எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அப்படின்றத இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு சாதாரண சைக்கிள் கடை வச்சிருக்க பையன் காதல் எப்படி பக்குவப்படுத்துது அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன். ஸோ இங்க எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஜாம்பவான்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவிற்கு கடல் பல கதைகளை தந்திருக்கிறது, பல கவிதைகளை தந்திருக்கிறது. இந்த திரைப்படமும் குறிப்பாக மதுரை மண்ணை சார்ந்த தயாரிப்பாளர், இயக்குனர், தமிழ் சினிமாவுக்கு பல பங்களிப்புகளை தந்த ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து கடல் சார்ந்த ஒரு திரைப்படத்தை தமிழ் சினிமாவிற்கு வழங்கியிருப்பதற்காக அவர்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த திரைப்படம் கடல் அலைகள் எப்படி பாறைகளை உடைக்கிறதோ அதுபோல அந்த அலைகள் ரசிகர்களுடைய இதயங்களை உடைத்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை காணும்படியாக அன்போடு வாழ்த்துகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இல்ல அது பிடிக்கலன்னா எனக்கு பேச வராதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஆடுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ரொம்ப தெளிவா ஒரு லவ் ஸ்டோரிய பண்ணியிருக்கோம். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இருக்கு. பாட்டு எல்லாமே 4 சாங் இருக்கு இந்த படத்துல. ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த அலை அலை சாங் கேட்டிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நன்றி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் KR அவர்களே, பெப்சி முன்னாள் தலைவர் PC குகுநாதன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க செயலாளர்கள் T சிவா அவர்களே, KE ஞானவேல் ராஜா அவர்களே, கில்டு செயலாளர் ஜாக்குவா தங்கம் அவர்களே, இசையமைப்பாளர் D இமான் அவர்களே, இயக்குனர் யுரேகா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள தயாரிப்பாளரின் நண்பர்களே, இந்த படக்குழுவினர்களே, எதிரே எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, PROக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பக்கத்துல மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாரு, என்ன பேரையில் இருக்கவங்க பேரை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஜாம்பவானுங்களேன்னு சொல்லிட்டு போறாங்களே, யார் யார் இருக்காங்கன்னு எதிர்த்தாப்புல இருக்கவங்க தெரியுமான்னு கேட்டாரு. அதனால இவங்களுக்கு முகவரி தேவையில்லை. இருந்தாலும் நீங்க தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்டவங்களாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. யாராரோ சினிமாக்காரங்க உட்கார்ந்துருக்காங்களே, யாருன்னு தெரியல நீங்க நினைக்க கூடாது. இமான் பத்தி நீங்க பாட்டுல பார்த்திருப்பீங்க, பாட்டை பத்தி கேட்டிருப்பீங்க. அவர் தான் இங்க வந்திருக்கிறாருன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு D இமான் வந்ததுதான். ஏன்னா இன்னைக்கு டாப்ல இருக்கிறாரு. இந்த இசையமைப்பாளருக்கு அது ஒரு பெரிய கொடுப்பனையா இருக்கும். தயாரிப்பாளர் ஏன் தயாரிப்பு துறையில் இறங்கினங்கிறத எல்லாம் விளக்கமா சொன்னாரு. இது ஒரு நல்ல முன்னுதாரணம். பொதுவாகவே இப்போ KR சாரும் சரி, குணா சாரும் சரி, சிவா, ஞானவேல் ராஜாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாஸ்டர்லாம் ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன்ல என்னென்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏதாவது கம்பெனியில் போய் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. 24 கிராஃப்ட்ஸ்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன, தேட்டருக்காரங்கன்னா யாரு, மீடியேட்டர்ஸ்னா என்ன, PROக்கள்னா யாரு, என்ன தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது நல்லது. பொதுவாக ஒரு டீ கடை வைக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் சுயமாக டீ கடை வைப்பாப்புல. அதே போல் ஜெராக்ஸ் கடை வைக்கிறதா இருந்தால் கூட ஜெராக்ஸ் கடையில் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சுட்டு அதோட நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கடை வைப்பாங்க. ஆனால் படம் தயாரிக்கிறது மட்டும் பணம் இருந்தால் போதும்னு நிறைய பேர் படம் தயாரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் வந்திருக்குது நல்ல ஸ்டெப். இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது நல்லது. அதுக்கு அவருக்கு நம்ம முதல்ல ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கணும் தயாரிப்பாளருக்கு. வணங்குற தெய்வத்தையும் பெற்ற தாயையும் மறக்காதவங்க என்னைக்குமே சிறப்பா இருப்பாங்க. இந்த படத்துல இப்ப நான் ஒரு அந்த அலைய அலையின்னு ஒரு சாங்கு பார்த்தோம்.
2வது சாங் 4வது சாங் நினைக்கிறேன், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டரும் சரி, கேமராமேனும் சரி, அந்த நடிகர்கள், இயக்குனர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் அந்த சாங்கில் அந்த ஹீரோவோட இமேஜினேஷன் சாங் அது ஆக்சுவலாக. அதில் அந்த காஸ்டியூம் முதல் கொண்டு கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஹவாய் செப்பல், ஒரு சாதாரண சட்டை பேண்ட்டு, ஒரு டீ கடைக்காரன், ஒரு சைக்கிள் கடைக்காரன் வந்து என்ன காஸ்டியூம் வச்சுருப்பானோ அதை வச்சுட்டு, ஆனால் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்கும். இது ஒரு நல்ல கான்செப்ட். இது மாதிரி ஒரு யதார்த்தமான சாங்கெல்லாம் வந்து எப்பயுமே ஜெயிக்கும். நிறைய விஐபிகளும் ஜாம்பவங்களும் பேசி வாழ்த்த இருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு இது சொல்கிறேன், என்னென்னா ஒரு அன்னை தெரசா சொன்னது, சிரிக்கும் போது கூட்டத்தோட சரி, அழும்போது தனியாக அழுன்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்கு. ஏன்னா நீங்க தனியா சிரிச்சீங்கன்னா அவன் மென்டல்னு ஒதுக்கிடுவாங்க, கூட்டத்தில் அழுதீங்கன்னா நல்லா நடிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து அதை வந்து நல்ல நல்ல விஷயங்களை பங்கு போட்ட தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த அலைய படம் அலைபாயுதை மாதிரியும் அலைகள் ஓய்வது மாதிரியும் பெரு வெற்றி பெறணும் வேண்டி இறைவனை வேண்டி வருகிறேன். நன்றி, வணக்கம். This is my first movie in Tamil. So I would like to thank first and foremost my director Mani sir for lending me this wonderful opportunity and giving me this opportunity to speak in front of you all. So இப்போ just நீங்க சாங் எல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். So looking forward for good results and thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலையாள பாடல் பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ராட்டன் படத்தில் மொத்த டீமும் புதுசாக வந்தோம். அதே மாதிரி இந்த படத்துலையும் மொத்தமாக எல்லாரும் புதுசாக வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சினிமா சிறப்பான வரவேற்பு கொடுக்கும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ரஞ்சித் வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்கள் 2 பேரும் தான் ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோவில் வந்து வின் பண்ணியிருந்தோம். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேனோ அதே மாதிரி தான் ரஞ்சித் எனக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி டு see him ஆன் ஸ்க்ரீன். இந்த படம் வந்து ஐ திங்க் இங்கே கஷ்டப்பட்டு வர எல்லாருக்குமே வந்து நல்ல வரவேற்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ரஞ்சித் அண்ட் வெரி ஹாப்பி டு see you ஆன் ஸ்க்ரீன் லைக் திஸ். நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அவரை அடுத்து இந்த படம் வந்து அலையிலேயே எனக்கு வந்து டைரக்டர் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவர் டைரக்டரோட ஒரு நல்ல மனிதர். அதாவது ஒரு சீனுக்கு என்ன வேணும்னு சொன்னா லைவா வந்து எடுப்பார். சார் செப்பல் வந்து அவாய் செப்பல் வேணும் சார், ஷர்ட் வந்து ஒரு காட்டன் சட்டை வேணும் சார் அப்படின்வாரு. இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங் பார்த்துருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஊரில் இல்லை, மலேசியா இந்தோனேஷியா போயிட்டேன். இன்னும் வந்து டிஐ பண்ணல. டிஐ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். எடிட்டிங்கு, ஆர்ட் டைரக்ஷனு, இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ். எனக்கு வாய்ப்பு அளித்த வேதநாயகி ஃபிலிம்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. சொல்லணும்னா மத்தியானம் பிரேக் ஆகிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விசி குகநாதன் சார் வந்திருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர், டைரக்டர், கதாசிரியர். விசி அப்படின்னா வி பார் வெற்றி, சி பார் கேஷ், ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது இந்த படத்தை இந்த கேஷை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. அதனால் ப்ரொடியூசருக்கு வெற்றியும் கிடைக்கும், கேஷும் நிறைய கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவர் சொன்னார், நான் தொழிலதிபர், எதுலையும் வரமாட்டேன், இதில் வந்துட்டேன் அப்படின்னாரு. அலையுங்கிற மாதிரி காசை அள்ளுங்கன்ட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி கேஆர் சார் வந்து எங்கள் தலைவர் அவர்கள் வந்திருக்காங்க. அதுக்கு மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு நியாயமான ஹீரோ. அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு நியாயமான தர்மமான ஹீரோ. அவர் இன்னும் மேலே மேலே வளரணும்.
நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஆதரவு எல்லாம் இருக்குது அவருக்கு. நிச்சயமாக வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆவார். இப்பவுமே மிகப்பெரிய ஸ்டாரு. இதுக்கு மேலே உச்சம்னு இருக்கலாம். அந்த நிலைமைக்கு அவர் வருவார். அவர் குணத்துக்கு அவர் வரணும், வருவார். அதே மாதிரி எங்கள் சங்கத்தோட செயலாளர்கள் திரு டி சிவா அவர்கள் ஒரு நல்ல மனதுக்கு சொந்தக்காரர். அவங்கெல்லாம் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க. ஞானவேல் ராஜா அவர்கள் நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணுறது இல்லாமல் நிறையா சினிமாவுக்காக தியாகம் பண்ண இந்த சின்ன வயசில் அவர் வந்திருக்காரு. அவருக்கும் அப்புறம் சீரு ராமசாமி அவர்கள் மிகப்பெரிய டைரக்டர். அவர் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. அப்புறம் அவர் தங்கராஜ் அவர்கள், அப்புறம் மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள். அவர் பார்த்தா முகம் ரொம்ப சின்ன பையமாக இருக்காரு. ஆனால் நான் கேட்டேன், என்ன சார் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். வந்தவொடனே இப்போ தாங்க 2 நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இன்னும் 2 வருஷம் பண்ணுங்க, என்ன மாதிரி ஆகிடுவீங்க. குறிப்பாக அந்த படத்தோட ஹீரோவை பற்றி சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பொதுவாக அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப அருமையாக பண்ணார். இப்போ இதில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து மிகப்பெரிய ஹீரோ வருவீங்க, வரணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிறேன். படத்தில் ஹீரோயினை பற்றி சொல்லணும். நான் படம் பார்க்கும்போது ரொம்ப சோகமாகவே இருந்தாங்க. என்னடா அது இவங்க உண்மையிலே சிலோன்லேருந்து இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு நினச்சேன். ரொம்ப சோகமாகவே இருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். அதாவது இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இன்றையிலிருந்து சிரிப்பே உங்களுக்கு இதாக இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லா டைரக்டருக்கும், பொதுவாக எல்லா டைரக்டருக்குமே நான் அதில் வந்து ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறேன். முதல் எழுத்து சினிமாவில் தமிழை பிரம்மாண்டமாக காமிங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலம் போடுங்க, ஹிந்தி போடுங்க, தெலுங்கு போடுங்க, எதையாவது போடுங்க. ஆனால் முதல் எழுத்து வந்து தமிழாக இருக்கட்டும். ஏன்னா தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற படம் தமிழில் தான் இருக்கணும். தமிழை தவிர வர எதில் போட்டாக்க, ஏன்னா வருங்காலத்தில் நாங்களே போர்க்கொடி தூக்குற மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் இனிமேல் வந்த எந்த படத்தில் இருந்தாலும் சரி, முதல் டைட்டு என்னது நம்ம தாய்மொழியான தமிழில் தான் பெருசாக போடுறோம். அதுக்கப்புறம் தான் அது டைட்டிலாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், எந்த பேராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் மற்ற எழுத்துக்களை இது போடணும்னு இந்த விழாவில் கூறிக்கொண்டு பேச இருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு, டைரக்டர் மிக அருமையாக பேசுறாரு. 2 வார்த்தை அழகா பேசுறாரு. அந்த படத்தை பற்றி சொன்னாரு. நான் கூட வந்தவுடனே நினைச்சேன், அலையனா பொதுவாக எங்க ஊர்லாம் ஒன்று சொல்லுவாங்க, தூத்துக்குடியில் சொல்லுவாங்க, ஒரு ஆளை முன்னாடி வருது ஆண் இலை, பின்னாடி பெண் இலை வருது, 2 பேர் தொடவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படிப்பாங்க. ஒருவேளை கதை அதுதானா என்னன்னு தெரியல, இல்லை தொட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் படம் விஜயமுல்லியான சொன்ன மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தயாரிப்பாளர்கள் இன்னும் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் தமிழ் திரைப்படத்தை கிடைச்சி சினிமா உலகம் நல்லா இருக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். வணக்கம். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. புது மியூசிக் டைரக்டர் தன்வி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளஸ் தயாரிப்பாளர்கள், என்னுடைய நண்பர் ஏஆர் முருகன் அவர்கள், சிவி குமார் சார் மூலியமாக பழக்கம். ஃபர்ஸ்ட் வெஞ்சர் ப்ளஸ் அவருக்கும் அவருடைய பார்ட்னர் ஜவஹர் பழனியப்பன் சார் அவர்களுக்கும் வருக என வரவேற்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் நிறையா வெற்றி படங்களை தரணும். ப்ளஸ் மணிகண்டகுமார் சார் இயக்குனர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ராமிசிங் ஃபிலிமாக தெரியுது. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி நல்ல கண்டென்ட், நல்ல ஒரு படம் அப்படின்னு தெரிகிறப்ப நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகுது. தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக சிறு படங்களுடைய ரிலீஸுக்கும் அதனுடைய விளம்பர கட்டுப்பாடு, இந்த விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இன்னைக்கு படம் எந்த பட்ஜெட்டில் எடுத்தாலும் 2 கோடி 3 கோடி ரிலீஸுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. அது எத்தனை பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது, அப்படியே அஃபோர்ட் பண்ணாலும் ஒரு 2 வருஷம் முன்னாடி 3 கோடி செலவு பண்ணால் என்ன விசிபிலிட்டி இருந்துச்சோ இன்னைக்கு அது 5 கோடி தேவைப்படுது. ஏன்னா டெலிவிஷன் ஆகட்டும் எல்லாமே விலை ஏறிட்டே இருக்கு. பத்திரிகை விளம்பரங்கள்லேருந்து எல்லாமே டபுள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 2012 இருந்ததுக்கும் 2014 இன்னைக்கு பண்ற விளம்பரத்துக்கும் பார்த்தீங்கன்னா விலைப்பட்டியல் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் ரேட் இருக்கு. அன்னைக்கு டிவி வந்து 1.25 கோடி டிவி பப்ளிசிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு 2.5 கோடி ஸ்பெண்ட் பண்ணாதான் அந்த விசிபிலிட்டி வந்து தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. ஒரு தயாரிப்பாளரும் இன்னொரு தயாரிப்பாளரும் சின்ன படமோ பெரிய படமோ போட்டி போட்டுட்டு நீ இவ்வளோ பண்றியா நான் இவ்வளோ பண்றேன், அது இல்லாமல் ஹீரோ சைட் டிமாண்ட் வரும். முழு பக்க விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு பாம்பே கம்பெனி அது நேற்று கூப்பிட்டு பேசி ஃபைன் போட்டிருக்கு. முழு பக்க விளம்பரம்னா இப்போ இமீடியட்டாக இன்னொரு ஹீரோ கேட்பாங்க, என் படத்துக்கும் நீங்கள் ஃபுல் பேஜ் ஆட் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது கிட்டத்தட்ட 12 லட்சம் செலவாகுது. ஸோ எத்தனை பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியும்? அது இதே போட்டி வந்து எங்கே கொண்டு போய் இண்டஸ்ட்ரியை விடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பலமாக இருக்குது.
ப்ளஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் நேற்று வெக்கேட் ஆயிருக்கு. இத்தனை நாள் வந்து எந்த முடிவுகள் நாங்கள் எடுத்தாலும் அதை வந்து செயல்படுத்த முடியாத மாதிரி நிறைய தடைகள் இருந்துச்சு. அது நேத்தோட விலகிச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியை பிடிச்ச சனியன் வந்து ஒளிஞ்சதுங்கிற ஒரு சந்தோஷம் நேற்று கிடைச்சிருக்கு. ப்ளஸ் எந்த முடிவுகள் எடுத்திருக்கோமோ அந்த முடிவுகளை வந்து இனி செயல்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. இந்த படம் ரிலீஸ்க்கு வர்றதுக்குள்ள இந்த தயாரிப்பாளருக்கு அந்த பழு வந்து தலையில இல்லாம இதை வந்து மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி ஒரு ரிலீஸையும் ஒரு சிறு படங்கள் வந்து சுதந்திரமா பெரிய படங்கள் வந்து மேல விழுந்துடாம சிறு படங்களுக்கான தேதிகள் கிடைக்கிறதுலேருந்து தியேட்டர்கள் கிடைக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு தயாரிப்பாளர் சங்கம் எவ்வளோ அக்கறை எடுத்து செயல்படும் அப்படிங்கிறதுக்கு இனி எங்களுடைய செயல்பாடு வந்து இருக்கும். ப்ளஸ் இந்த படம் வந்து சேஃபாகவும் தயாரிப்பாளருக்கு ரொம்பவும் சேஃபா ரொம்ப ப்ராஃபிட்டபுளா அமையறதுக்கு என்னென்ன தயாரிப்பாளர் சங்கம் சார்பா பண்ண முடியுமோ அத்தனை விஷயங்களும் செய்து தரப்படும். ப்ளஸ் எங்களுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் இன்னொரு 2-3 வாரங்கள்ல கலைந்தெடுத்து அது ஒன்னா அமிக்கபிளா முடியும். இல்லாட்டி அதுக்கான பிரச்சனைகளை வந்து நாங்க சால்வ் பண்ணிட்டு இனி ஃபர்தர் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சிஸ்டம்னால பாதிக்கப்படாம, அதாவது இருக்கிற சிஸ்டம்ஸ் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு ஒரு நல்ல படம் எடுத்துட்டா போதும். அது வந்து டெஃபினட்டா அந்த தயாரிப்பாளருக்கு பணம் பண்ணும் அப்படிங்கிற சூழ்நிலையை வந்து தயாரிப்பாளர் சங்கம் ஏற்படுத்தி தருங்கிற ப்ராமிஸை கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் அது வந்து டீட்டெயிலாக கேஆர் சாரும் சொல்லுவார். இங்கே வந்து இந்த படத்தை சிறப்பித்து இது வெற்றி பெறுறதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரைப்பட தயாரிப்பாளர்கள் கடல் சார்ந்த படமா இருக்கிறதுனால தான் அறிவிப்பாளரை கூட இலங்கையில இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க போல தெரியுது. அவரோட தமிழ் வந்து அலையை விட அதிகமாக அடிக்குது. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட தயாரிப்பாளர்களை பற்றி எனக்கு நான் சொல்லணும். எனக்கு ஒரு வகையில் உறவினர்களும் கூட. எனக்கு நம்ம சிறு தயாரிப்பாளர்களோட தலைவராக இருக்க CV குமார் தான் எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் முருகனை. AR முருகனுக்கும் ஜவஹர் பழனியப்பனுக்கும் என்னுடைய முதல் பாராட்டுக்கள். ஏன்னா இந்த சிறு படங்கள் மூலமா உயிர் பெற கலைஞர்கள் தான் பின்னாடி வந்து பெரிய ஆலம்பரமா தமிழ் சினிமாவில் வேரூன்றி இருக்காங்க. இது மாதிரி புது தயாரிப்பாளர்கள் தான் அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நல்ல படங்கள் எல்லாமே சினிமா என்னன்னு தெரியாம வந்த புது தயாரிப்பாளர்களால் எடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ஒரு அழகின்னு ஒரு படமா இருக்கட்டும், சேதுன்னு ஒரு படமா இருக்கட்டும், இப்படி எடுக்கப்பட்ட நல்ல படங்கள் எல்லாமே ஒரு புது தயாரிப்பாளரால், அதாவது சினிமா வியாபாரமே என்னன்னு தெரியாம வந்த ஒரு புது தயாரிப்பாளரால் எடுக்கப்பட்ட படங்கள் தான். அவங்க பின்னாடி பெரிய தயாரிப்பாளர்களா மாறி இருக்காங்க. அந்த வகையில AR முருகனும் ஜவஹர் பழனியப்பனும் இந்த படத்தின் மூலமாக தமிழில் தலை சிறந்த ஒரு தயாரிப்பாளர்களா வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது, ஏன்னா நானும் நீர்ப்பறவைன்னு ஒரு கடல் சார்ந்த படம் ஒன்று எடுத்திருக்கேன். கடலில் புறத்துல படப்பிடிப்பு நடத்துறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும். அதுவும் வெயில் காலத்துல எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துலயும் பெரிய கஷ்டம். அது கடலுக்குள்ள எடுக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சிறு முதலீட்டு படமா இந்த படத்தை போய் அவங்க சிரத்தையோட எடுத்திருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது, இந்த ட்ரெய்லர் என் மனசுல ஏற்படுத்தின அதிர்வலைகளை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல படமா, அர்த்தமுள்ள படமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த ட்ரெய்லர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணது இந்த படத்தோட இசையமைப்பாளர். இந்த பாடல்கள், இந்த இசையமைப்பாளர் தன்விக்கு இதுதான் அவருக்கு முதல் படம்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இலங்கையிலிருந்து வந்த ஒரு பொண்ணு மாதிரி ஒரு ஹீரோயின். ஸோ இது இந்த அர்த்தமுள்ள முயற்சி மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. நான் ரஞ்சித்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அந்த பையனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. ஆனால் அவனை அப்படி தான் கூப்பிடுவேன்.
பட் ஆனால் என்னை ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் ஆல் தி பெஸ்ட் ரஞ்சித். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும். உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் இன்னைக்கு உன்னை இங்கே உட்கார வச்சிருக்கு. நான் ரொம்ப உரிமையாக வா ஃபோன் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. உங்க ஃபேமிலிக்கு அப்புறமா உனக்கு அப்புறம் யார் க்ளோஸோ அவங்க எல்லாருக்கு அப்புறமாவும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தி. ஸோ ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தோட டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே என்னோட விஷஸ். அண்ட் ஹீரோயினுக்கும் என்னோட விஷஸ். யூ லுக்கிங் வெரி ஃப்ரெஷ் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் சாங்ஸ் கேட்டேன், ரொம்ப அழகா இருந்தது. பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. இந்த படம் வெற்றி பெற என்னுடைய முழு மனசோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜான் சார். நன்றி. வணக்கம். என்னோட அழைப்பு ஏற்று நிறைய வேலைக்கு மத்தியில் வந்த இமான் சாருக்கு ரொம்ப நன்றி. படம் டோட்டல் டீம் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள். நேற்றைய விழாவில் குறிப்பிட்டது போல இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். தமிழர்களுக்கெல்லாம் வழக்குகளிலிருந்து விடுதலை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் வழக்குகளிலிருந்து விடுதலை. ஞானவேல் சார் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களுடைய எண்ணங்களை திட்டங்களை செயலாற்ற இருந்த தடை தனியன் ஒளிந்து விட்டது. உண்மையாகவே அதான் உண்மை. சற்று கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் கூட அது எங்கள் மனதில் இருந்த மிகப்பெரிய பாரம். எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருந்த ஒரு வேலை. அலையே அலையே போன்ற ஒரு தரமான படம், ஒரு அற்புதமான பாடல்கள், வளமையான காட்சிகள், திறமையான நடிப்பு, நல்ல கதாநாயகன் கதாநாயகி இவ்வளவையும் பார்க்கும் பொழுது சம்மிதி போன்ற பாடல்களையும் பார்க்கும்போது இந்த படம் எப்படி வெளியாகுமோ என்ற கவலை எங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் இது வந்து இந்த விளம்பரத்தோடு போட்டி போட வேண்டும், கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டும் என்ற கவலை எங்களுக்குள்ளேயே வரும் படம் பார்க்கும் பொழுது. இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. நிச்சயமாக ஏப்ரல் மாதம் முதல் இந்த விளம்பரங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு குறைந்த செலவிலேயே இந்த படங்கள்லாம் வெளியிடப்படுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டுவிடும். தயாரிப்பாளர் சங்கம் இதற்கான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இதற்கு எங்களுக்கு உடனே ஒத்துழைப்பு தருவதற்கு அத்தனை துணை சங்கங்களும் கூட ஒத்துழைப்பு தருவது தயாராக இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இன்று மாலை எங்களுக்கு 4:30 மணி அளவிலே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். அதில் நிச்சயமாக முழு விவரங்கள் தெரிவிக்கப்படும். அதில் எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் கூட இந்த படத்தின் பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் ரொம்ப நல்லா வரும்னு தோணுது. ஸோ கூடவே ஆரம்பத்தில் வந்து சிவிகுமார் சார்லாம் கூட இருக்கிறாருன்னு இப்போ சொல்லும்போது நம்பிக்கை வருது. இது நிச்சயமாக இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். கூட வந்து கைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் நல்லா இருக்கார் படத்தில் பார்க்குறதுக்கு. நிச்சயம் நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வந்து சினிமாவுக்கு வந்திருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் மேலும் மேலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து இந்த பக்கம் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வருஷத்துக்கு நிறைய படங்கள் எடுத்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இந்த பக்கம் அவங்க திருமணம் நிறைய எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இங்கே இந்த பக்கம் கொடுக்கணுன்றது எங்களுடைய ஆசை. ப்ரொடியூசர் கவுன்சில் சார்பாக அவங்களே ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வர்றவங்களே வரவேற்கிறோம். டெஃபினட்டாக அந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த இடத்துல நான் வந்து தனிப்பட்ட முறையில் சகோதரர் விஜய் சேதுபதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய விழாக்களுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி வந்து புதியவர்களை என்கரேஜ் பண்ணுறீங்க. இது மாதிரி உங்களுடைய வரவுகள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இதே மாதிரி செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வர்றது ஒரு புதிய ஹீரோக்களுக்கு புது டீமுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. நீங்கள் வர்றது ஒரு மீடியா அட்ராக்ஷனை கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ விஜய் சேதுபதி சார். அது மாதிரி இந்த டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. கௌரவ செயலாளர். வீட்டிற்கோருக்கும் எதிரில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், திடீரென்று என்னை வந்து பேசுவதற்கு அழைத்தார்கள். அடிப்படையில் நான் இத்துறையை சார்ந்தவளே அல்ல. நான் கல்வித்துறையை சார்ந்தவள், ஒரு பேராசிரியை. விருப்ப அழைப்பின் பேரில் திருமுருகன் அவர்களுடைய மணிகனுடைய விருப்ப அழைப்பின் பேரில் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே பேசியவர்கள் எல்லாம் கூறினார்கள், ஒரு படம் எடுப்பது என்பது எவ்வளவு சிரமமான வேலை, எவ்வளவு வலிகளை தாங்குகிறது என்பதை அவர்கள் எல்லாம் கூறினார்கள். நாம் எல்லாம் ஆடியன்ஸ் பார்த்துவிட்டு இந்த படம் நல்லா இல்லை, என்ன நடிப்பு, என்ன பாட்டு, எப்படி என்று நாம் மிக சுலபமாக கூறிவிட்டு சென்று விடுகிறோம். ஆனால் வலிகளை தாங்கி படங்களை எடுப்பது என்பது இங்கே அமர்ந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லாரும் அதை விளக்கமாக கூறினார்கள். இந்த படம் வெற்றியாக அமைவதற்கு என்னுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும். நன்றி. நன்றி அம்மா.
திருமதி இறைவனுக்கு நன்றி. ஆல் கிரேஸ், க்ளோரி, விஸ்டம் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் கோஸ் டு மை லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். அலையே அலையே இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மனதார வாழ்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. த லீட் ரஞ்சித், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டோட்டல் க்ரூவுக்கு இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த படத்துடைய இசையமைப்பாளர் தீனா என்கிற தன்வி. நேர்தான் வந்து கார்டு கொடுத்தாரு, இந்த படத்துடைய ஆடியோ சிடி கொடுத்தாரு. அண்ட் அப்போதான் பேர் பார்த்தேன். அது வரைக்கும் எத்தனை வருஷமா அவர்கிட்ட நான் வந்து தீனா தீனா அப்படின்னு தான் வந்து கூப்பிட்டுருந்தேன். திடீர்னு தன்வின்னு வேற ஒரு பேர் சொன்னார். ஒரு நாள் எப்படி நான் பேர்லாம் மாற்றி கூப்பிடுறது அப்படின்னு சொன்னேன். அண்ட் நிறைய வருடங்கள் என்னுடைய நிறைய திரைப்படங்களுக்கு வந்து ஒரு கீபோர்ட் ப்ரோக்ராமராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் வந்து ஒரு இசையமைப்பாளராக அதை எடுத்து வைக்கிறாரு. ஆக்சுவலாக இது நான் வந்து இந்த ஒரு மேடை நிறைய இயர்ஸ்க்கு முன்னாடியே நடக்க வேண்டியது அவருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா அதுக்குண்டான அனைத்து தகுதியும் உள்ளவர் அவர். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு பிட் ஏதாவது கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டு அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அதை நான் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவர் வந்து செய்கிற விஷயங்கள். நான் நிறைய டைம் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், ஒரு மியூசிக் டைரக்ஷன் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க, ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு, பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் இப்போ ரைட் ப்ராஜெக்ட் மூலயமா அவர் லான்ச் ஆயிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நேற்று ஏசிடி கொடுத்தாரு, அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அப்கோர்ஸ் இத்தனை வருஷமா அவரோட நான் வந்து டிராவல் ஆகிறேன். பட் அவர் ஒரு நல்ல சிங்கர்னு எனக்கு தெரியாம போச்சு. நேற்று சிடி கேட்டு அதில் ஒரு பாட்டு பாடியிருந்தாரு, ரொம்ப அழகாக பாடியிருந்தாரு. ஸோ இந்த டோட்டல் க்ரூவுக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் எல்லாம் போல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி. இசையமைப்பாளர் வணக்கம். கண்டிப்பாக இந்த சாங் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சின்னு இருக்கேன். நான் படமே பார்த்துட்டேன். ஒரு பிரமாதமான படம் இது. இந்த படம் சொல்லப்பட்ட விதம், இந்த கதை போகிற விதம் ரொம்ப அழகாக இருந்தது. ரஞ்சித் என் நண்பர், அவருக்காக தான் போய் படத்தை பார்த்தேன். சும்மா ஒரு ஒப்பீனியனுக்காக தான் பார்த்தேன். பட் வெரி இம்ப்ரெசிவ் ஃபிலிம். அண்ட் முக்கியமாக அந்த ட்ரெய்லர்லேயே ஆல்மோஸ்ட் கதையை சொல்லிட்டாங்க. அதுதான் கதை ஆக்சுவலாக. அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டது. இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும், ரஞ்சித்தாக இருக்கட்டும், அந்த ஹீரோயினாக இருக்கட்டும், அந்த அன்பன் ஒரு பையன் நடிச்சிருக்கேன் அவனாக இருக்கட்டும், ஓவரால் எல்லாருமே அந்த மீட்டரில் அதை மீறி யாரும் நடிக்கல. ஓவர் ஆக்ட் பண்ணவும் இல்லை. அந்த சீனுக்கு என்ன ஆக்ட் பண்ணமோ அதை சரியாக பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு சீனை அதை எவ்வளோ தூரம் எனாக்ட் பண்ணணும் அதை அழகாக பண்ணியிருந்தாரு. அந்த தன்மைக்கு என்னுடைய வாழ்த்துக்கு. நான் படம் பார்த்து முடிச்சோன்னே சொன்னேன், அவரோட பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இந்த அலையை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். அந்த படத்தில் நினைச்ச எல்லாருக்கும் சரி, அண்ட் முக்கியமாக என்ன மாதிரி ஒரு படத்தை தயாரிக்க முன்னும் அந்த தயாரிப்பாளருக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இன்றைய தமிழ் திரையுலகுக்கு பெரும் புகழை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இளம் இயக்குநர்கள் நிறைந்த இந்த மேடையை முதலில் நான் வணங்கி, தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் KR அவர்கள் உட்பட்ட தயாரிப்பாளர்கள் சங்கத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, உங்களுடைய கைதட்டுகளுக்கு அதிகம் பாத்திரமாகி இருக்கின்ற உலக தமிழர்களின் நல்லெண்ணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்ற வளர்ந்து வருகின்ற நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அதேபோல் உலக தமிழர்களின் காதுகளில் நல்ல இசையை பாய்ச்சி திறமையான இசையமைப்பாளர் என்ற பெயர் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இமாம் அவர்களையும் வணங்கி, வருகை தந்திருக்கின்ற உங்களையும் வணங்கி, இந்த மாதிரி படங்களை எல்லாம் மக்களிடம் சிறப்பாக எடுத்துச் சென்று அதை நல்ல விதமாக வெளிவரச் செய்கின்ற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனம் திறந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை முதலிலே பாராட்டியாக வேண்டும். ஏனென்றால் முதலிலே அவர் பேசுகின்ற போதே என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதை தெரிந்து கொண்டு இந்த படத்தை செய்திருக்கிறோம், இந்த கதையை இப்படி தெரிந்தெடுத்திருக்கிறோம், இப்படியெல்லாம் பண்ணி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் வருகின்ற போது நிச்சயமாக அவர்கள் வீழ்ந்து விடுவதில்லை, எழுந்து நிற்பார்கள். நிறைய படங்களை தயாரிப்பாளர்கள், அதேபோல் முருகன் அவர்கள் இன்னும் நிறைய படங்களை தயாரித்து தமிழ் திரையுலகில் ஒரு நல்ல தயாரிப்பாளராக வர வேண்டும். அவர் சொல்லுகின்ற போது ஒன்று சொன்னார், ஆனா என்ற எழுத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும், அதனால் நாங்கள் இப்படி ஆரம்பித்தோம் என்று. இதனை நான் ஒரு 50 ஆண்டு காலம் பின்னால் சென்று சொல்லுகிறேன். AVM செட்டியார் அவர்கள் எந்த படத்துக்கு
நான் ஒரு 35-40 படங்கள் அவர்களுக்கு எழுதி இருக்கிறேன். எந்த படத்துக்கு எழுதினாலும் படத்தினுடைய முதல் வசனத்தில் முதல் வார்த்தையில் ஆனாதான் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுவார். அதன்படி நாங்கள் வசனம் எழுதும் போது அதை பார்த்து எழுதுவோம். அதே போல் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் கேட்கின்ற போது அகர முதல என்ற கருத்துப்படி நிச்சயமாக தமிழிலே முதலிடம் கொடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்றாகும். ஆகவே ஏற்கனவே தயாரிப்பாளர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஆனாவை வைத்துத்தான் எங்களுக்கு எல்லாம் என்று. அதற்கு ஒரு உதாரணம் ஏவிஎம் அவர்கள். அந்த ஏவிஎம் போன்று இவர்களும் வளர்ந்து பெரிய ஸ்தாபனமாக வர வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து இந்த கதாநாயகனை பற்றி சொல்ல வேண்டுமானால், படத்திலே பார்க்கும்போது பெரிய உருவமாக தெரிந்தது. நேரிலே பார்க்கும்போது இதை சொல்லும் போது யாரும் தவறாக எடுத்துவிடக் கூடாது. நாம் எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் பார்க்கும்போது அவர்கள் படத்திலே பெரிதாக தெரிவார்கள். நேரிலே பார்க்கும்போது 5 அடி 7 அங்குலம் தான் 2 பேரும். அந்த மகத்தான வெற்றியை இவரும் அடைய வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். காரணம் என்னவென்றால், அவருடைய முகத்திலே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. நடிக்கும் போது ரொம்ப லாவகமாக நடிக்கிறார். அதே போல் கதாநாயகியினுடைய முகத்திலே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கிறது. இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும். இங்கே பேசுகின்ற போது யாரோ சொன்னார்கள், ஈழத்திலிருந்து வந்த சோகமுகம் போல் காட்சி அளித்தது என்று. நானும் ஈழத்திலிருந்து வந்தவன் தான். சோகமுகம் எங்களுக்கு சொந்தம் அல்ல, வீரமுகம் மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம். ஆனால் ஈழத்து மண்ணிலே ஒன்றை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் பிரெஞ்சு புரட்சியை பற்றிய படங்கள் 100க்கு மேல் வந்திருக்கின்றன, எனக்கே தெரியும். அதை போல் இன்று கதைக்களம் வேண்டுமென்றால் இன்றைய இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் மண்ணிலே 1000 கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை எழுங்கள், நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீர்கள். உலக அளவில் அது பேசப்படும். அடுத்து டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் வந்து நின்ற போது இவரா இந்த படத்தை பண்ணி இருக்கிறார் என்று நான் உண்மையாக நினைத்தேன். அவரை பார்க்கும் போது தெரியவில்லை, ஆனால் ட்ரெய்லரை பார்க்கும் போது மிகவும் பிரமிப்பாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. அவர் வெற்றி பெற வேண்டும். இந்த முன்வரிசையில் இருக்கிற இயக்குநர்களோடு அவரும் உட்காருகின்ற வாய்ப்பை பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இசையமைத்த நல்ல இதயத்தை பற்றி இசை தெரியாத நான் பேசக்கூடாது. ஆனால் கேட்பதிலே வல்லவன். கேட்டுத்தான் என் படங்களிலே ராஜபாட் ரங்கதுரை முதற்கொண்டு மின்சார கனவு வரைக்கும் படங்களிலே பாட்டுகளை ஓகே செய்கின்ற வாய்ப்பை பெற்றவன். கேட்கிறதிலே வல்லவன். இந்த பாடல்களை கேட்டதை வைத்து சொல்லுகிறேன், இமானவர்கள் சொன்னதை வைத்தும் சொல்லுகிறேன். இந்த இசையமைப்பாளருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அவர் வாழ்க வளர்க. ஆக இங்கே இந்த விழாவில் முடிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல நடிகை, ஒரு நல்ல இசையமைப்பாளர் ஆக ஒட்டுமொத்தமாக அன்றைய தினம் ஒருதலை ராகத்திலே ஒரு புதிய யூனிட் வந்ததே, அதே போல் ஒரு புதிய யூனிட் உள்ளே வருகிறார்கள். பத்திரிகை நண்பர்களே, ஜாக்கிரதையாக அவர்களை பற்றி எழுதுங்கள். அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்று தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கம் அவர்களை உயர்த்தி வைக்க வேண்டும். ஞானவேல் ராஜா அவர்கள் பேசுகின்ற போது நிச்சயமாக தமிழ் திரைப்பட உலகிலே இன்று என்னென்ன நடக்கிறது, கேஸ் முடிந்து விட்டது என்று சொன்னாலே தமிழ் திரையுலகுக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். ஆகவே அந்த ஞானவேல் ராஜா சொன்னது போல இனி வருகின்ற காலங்களில் இந்த தயாரிப்பாளர்கள் சங்கம் புதிய தயாரிப்பாளர்களுக்கு நல்லது பல செய்து இவர்களை போன்றவர்களுக்கு வழிகாட்டி சிறந்த படங்களை தயாரித்து தமிழ் திரையுலகம் உலக தரத்திலே முதலிடத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலை வணக்கம். முக்கியமாக எனக்கு முன்னாடி பேசிய வி.சி. கோகுநாதன் அவர்களும் சரி, மற்ற நண்பர்கள் படத்தினுடைய பாடல்களையும் இசையும் கோரியோகிராஃபி, லொகேஷன், டைரக்ஷன் எல்லாத்தையும் பற்றி பாராட்டும் போது நிச்சயமா அவங்க பாராட்டியவர்கள் மேட நாகரிகத்துக்காக இல்லாமல் உண்மையை வந்து சொல்பவர்கள், நியாயமான விஷயத்தை பாராட்டுபவர்கள் என்ற காரணத்தினால் நான் சற்று தாமதமாக வந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த அடிப்படையில் வந்து உண்மையிலே நான் இந்த படம் நிச்சயமாக நன்றாக வந்திருக்கும், நிச்சயம் வெற்றி பெறும் என்றதில் எந்த விதமான
சந்தேகம் கிடையாது. எல்லாரும் சொல்றது போல் விஜய் சேதுபதி எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க போயிருக்கும் போது பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு லிங்க்ல ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு அந்த எந்த ப்ரொடியூசர் என்ன தர பெரிய படங்களா சின்ன படங்களான்னு இல்லாம அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு இன்னைக்கு ஒரு நடிகர் வருதுன்றது முன்னெல்லாம் கொஞ்சம் அரிதா இருந்தது. ஆனா அவர் எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பூஜைகள் நடக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டம். இப்போ வெறும் ஆடியோ ரிலீஸ் தான் அதிகமா இருக்கு. ஆடியோ ரிலீஸ்ல பார்க்கும் போதெல்லாம் விஜய் சேதுபதி நான் கேட்பேன், அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எங்க நீ காணுமே நினைச்சேன். எங்கேயோ ஒதுங்கி இருப்பாரு. அங்க கூட ஒரு விளம்பரம் இல்லை படத்துல எப்படி வந்து அவரு போக்கஸ் பண்ணிக்காம நடிக்கிறாரோ, எனக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இருக்கிற ஆர்டிஸ்ட்னு சொன்னா எனக்கு ரொம்ப, அதாவது பர்ஃபார்மன்ஸ் சொல்ற வந்து பிடிச்ச ஒரே ஒரு நடிகர்னு சொன்னா விஜய் சேதுபதி. அவருடைய படங்கள் எதுவாக இருந்தாலும் சமீபத்தில் எல்லா படங்களையும் நான் பார்த்திருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து பர்ஃபெக்ஷன் டு தி கோர். அவ்வளோ அழகா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய நல்ல மனசுக்கு இன்னும் மேல் மேல் வந்து வருவார் என்ற நம்பிக்கையில அவர் மனமாற நான் பாராட்டுகிறேன். காரணம் சமீபத்தில் வந்து நான் இப்படி சந்தித்தது வந்து சில ஆடியோ ரிலீசஸ்க்கு வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து யாரா இருந்தாலும் கூப்பிட்டாங்கன்னா முறையா கூப்பிட்டாங்கன்னா அவர் வந்து அட்டன் பண்றாரு. யார் என்னன்னு பழக்கம் இல்லைன்னா கூட பாக்குறது இல்லை. அதே மாதிரி என் நண்பர் சூர்யா அவர்கள் நேற்று ஒரு படத்துக்கு போயிருந்தோம் குக்குன்னு சொல்லி, 2 பேரும் வந்து அந்த அது ப்ரமோஷன் வந்து பெரிய பல கோடிக்கு அது வந்து சமம். அந்த விளம்பரம் வந்து அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க ஒரு படத்துலன்னு சொல்லும்போது அது பல கோடிக்கு சமம். ஸோ அந்த ஒரு மனப்பான்மை வந்து எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் வரணும். இப்ப நடிகைகள் பார்த்ததே பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆடியோ ரிலீஸ்ல கொஞ்சம் பிரபலமானாங்கன்னா வரதே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. காரணம் அந்த மாதிரி சில மேனேஜருங்களுடைய அட்வைஸ் அவங்களுக்கு இருக்கும், நீங்க இதுக்கெல்லாம் போகாதீங்கம்மா, நம்மளுக்கு நிறைய மற்ற கால் ஷீட் அதுக்கு வேற எதுக்காவது யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா பிரபலம் ஆக போறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அவங்கள. அந்த விஷயத்துல உண்மையில வந்து கலந்துக்கிட்டது வந்து உண்மையில பாராட்டணும். இப்போ சமீபத்துல தயாரிப்பாளர்கள் வந்து தொழிலதிபர்கள்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆச்சரியமா இருக்கு. முந்தா நாள் ஒரு 2 ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க. அவங்க யாரான்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு ஏதோ சின்ன டிஸ்பியூட், அவங்களே படத்தை எடுத்துட்டு அவங்களே டைரக்டர் எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணி 2 பேருமே ஜெட் ஏர்வேஸ்ல பைலட் இங்க இப்போ ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி இப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து சினிமா. அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது எல்லாருமே டாக்டர்ஸ், அப்புறம் இன்னொன்னு என்ஆர்ஐனுடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். சினிமா அண்ணாவே கேவலமா நினைச்ச சமுதாயத்துல நினைச்ச காலங்கள் உண்டு. ஆனா சினிமா வந்து இப்ப சமுதாயத்துல வந்து எப்படி வந்து ஒரு அட்ராக்ஷன் அதுல வந்து இன்வால்வ் ஆகி தொழில் பண்ணணும்னு நினைக்கும் போது உண்மையில இந்த தொழில் வந்து நிச்சயம் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஜெயிச்சாதான் எங்க சங்கத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல படங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால உண்மையில இந்த முயற்சி எடுத்துக்கொண்ட தயாரிப்பாளர் வாய்ப்பு அளித்ததுக்காக அவர் தயாரிப்பாளருக்கு எனக்கு மனமாற என்னுடைய பாராட்டு. அதே நேரத்தில் அதிகமான படங்கள் இன்றைக்கு போன வருடம் 164 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 200 படங்கள் ரிலீஸ் ஆகாம கிடக்குது. இப்படியும் ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி சமீப காலமா பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம், 4-5 மாதங்களாக கலெக்ஷன் வந்து ரொம்ப பேடா இருக்கு. உண்மையான ஒரு விஷயம் சொன்னால் ஏன் தெரியல, ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வரமாட்டேன்றாங்க. அது ஒருவேளை நல்ல சிடி மறுநாளே வர்றதுனாலயா? ஆனா படத்தை பாக்குறாங்க மக்கள், ஆனா திரையரங்களை பாக்குறாங்கன்னு சொன்னா அது இல்லை. திரையரங்களை பாக்குறாங்க இல்லை, நாங்க இதுல பார்த்தோம், நெட்ல பார்த்தோம், அதுல பார்த்தோம், இதுல பார்த்தோம். நிச்சயமா அது வந்து தொழிலுக்கு வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை. முக்கியமான அமைப்புகள் மட்டும் இல்லாம ஈகோ இல்லாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த தொழிலை காப்பாற்ற என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லணும். சமீபத்தில் ஒரு திரையரங்குல உதாரணத்துக்கு சொல்றேன், இது உண்மை. படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து பார்த்தா ஆடியன்ஸே இல்லை. மேனேஜர் ஃபோன் பண்றாரு அந்த பட கம்பெனி தயாரிப்பாளருக்கு, சார் 2 பேர் வந்திருக்காங்க, ஷோ ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை கேன்சல் பண்ணலாமா? அவர் அதுக்குள்ள யோசனை, முதல் ஷோவா இருக்கு, நம்ம எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு சொல்லி அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சிருப்பார். அவரை கூப்பிட்டு அவர் கேட்டதுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை சார் 2 பேர் இல்லை சார், ஆடியன்ஸே கிடையாதுன்னு சொல்லி. ஏண்டா தியேட்டர் மேனேஜர் சொல்றாரு 2 பேர் வந்திருக்காங்கன்னு, நீ வந்து ஆளே வரலன்னு சொல்லி சொல்றேன்னு சொன்னா, இல்ல சார் நாங்க ஆளு என்ன போனோம், எங்களை சேர்த்து எண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த சூழ்நிலையில வந்து சினிமா வந்து இன்றைக்கு வந்து ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பூஜை எல்லாம் பூஜைகள் மேல பூஜைகள் எல்லாம் புதுமுகங்கள் 180 பேர் லாஸ்ட் இயர் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க, டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. இது வந்து பாராட்டுறதா இன்னொரு விதத்துல பயப்படுறதான்னு சொல்லி பார்க்கும்போது நிச்சயமா
தொழிலை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது முக்கியமா பார்க்கணும். அந்த விஷயத்துல எல்லாரும் கவனம் செலுத்தி செலவு பண்ணும்போது அந்த பட்ஜெட், ஏன்னா சேட்டலைட்டும் சின்ன படங்களை விற்கிறது இல்லை, இந்த ஊடகங்கள் வந்திருக்காங்க, இது மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பிரயோஜனமோ எழுதுவாங்களே தவிர சேட்டலைட் பக்கம் சின்ன படங்களுக்கு வரவேற்பு கிடையாது. ஸோ இது தொழில் தர்மம்னு சொல்லும் போது எதனால நம்ம வளர்ந்தோம், இன்னைக்கு எத்தனை சேனல் வந்து உருவாயிருக்கு, அது காரணம் என்ன? சினிமா. ஆனா சினிமாக்கு நம்ம செய்யக்கூடிய கான்ட்ரிபியூஷன் தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது இல்லை. அது நியாயமா தயவு செய்து இது வந்து என்னுடைய பணிவான வேண்டுகோள். எல்லா படங்களையும் வந்து முடிந்த அளவுக்கு ஏதாவது சேட்டலைட் வாங்கி தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறந்த கருத்துக்களை தந்த தலைவர் திரு KR அவர்களுக்கு இந்த வழிகள். ஆனால் வளமையாக நன்றி கூறை சொல்லுகின்ற பொழுது 4 பேர் தான் இருப்பார்கள். இது வளமையான நிகழ்ச்சிகளில் பார்ப்பதுண்டு. எனவே இசை வெளியீடை இறுதியாக வைத்துக் கொள்ளலாம். எனவே அனைவரும் இருக்கின்ற பொழுதே நன்றியுரை நிகழ்த்த வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். எனவே நன்றியுரை நிகழ்த்த திரு C. ஜவஹர் பழனியப்பன் அவர்கள், தயாரிப்பாளர் திரு C. ஜவஹர் பழனியப்பன் அவர்கள் உங்கள் முன். எனது குலதெய்வம் திருச்சொலி பழனியம்மாள், தேவதானாப்பட்டி மிங்கிலனை காமாட்சி அம்மாள், எங்கள் மதுரை மணியிலே எங்களை வீட்டிற்கு எங்கள் அருளாட்சி புரியும் அன்னை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், இந்த கதையின் முதலாளி, கதாநாயகி எல்லாம் அல்ல வேதநாயகி அம்மன் திருமறைநாதர். அந்த வேதநாயகி அம்மன் வீட்டிற்கும் மாணிக்க வாசக பிறந்த ஊரான அந்த ஊரிலே வேதநாயகி அம்மன் பேரிலே வேதநாயகி பிலிம்ஸ் என்று உருவாக்கி இருக்கிறோம். அந்த அம்மனுக்கு முதலில் நன்றி சொல்கிறேன், இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன், என் தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் நன்றி சொல்கின்றேன். மதுரை மண் என்று சொல்லும் பொழுதே சங்க தமிழ் வைத்து முத்தமிழ் வளர்த்த இடம். இந்த மாதிரி மேடைகளிலே பேசி எனக்கு பழக்கம் இல்லை. இருந்தாலும் தமிழ் ஊரும் மதுரையிலே நாம் பிறந்த காரணத்தினால் இந்த திரைப்படத்துறை மேன்மேலும் வளர வேண்டும் என்பதனாலும் இந்த மேடையிலே மிகப்பெரிய குருமார்கள், திரைப்பட குருமார்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அனைவரும் இருக்கின்றார்கள். இவர்கள் முன்னிலையிலே நாங்கள் ஒரு குழந்தை போல். எனவே இந்த குழந்தையை கைதூக்கி விட்டு எங்களையும் ஒரு முன்வரிசையிலேயே வெற்றி தயாரிப்பாளர் ஆக்கித்தர வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றி கூறி, மேலும் நமது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த வெற்றிப்படத்தை மேலும் மேலும் மிகப்பெரிய வெற்றிப்படம் ஆக்கித்தர அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். தமிழை பற்றி சொல்லும் பொழுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்வார்கள். கல் தோன்றி மண் தோன்றாத காலத்திலேயே முன் தோன்றிய மூத்த மொழி என்றால் என்ன? இது ஒரு வேற்றுக்கிரக மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி, அண்டபெரண்டம் ஆளுமொழி தமிழ் மொழி. அதனால்தான் இந்த மொழியை தெய்வ மொழி, தேவமொழி, வேதமொழி, கடவுள் மொழி என்று சொல்கிறார்கள். தமிழ் தெரிந்தவர்களுக்கு வரலாறு தெரியவில்லை, வரலாறு தெரிந்தவர்களுக்கு தமிழ் தெரியவில்லை. எனவேதான் தமிழை இந்த சர்வதேச அளவிலே பதிவு செய்ய அதன் வரிசையிலே வந்தவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதே தாழ்மையான ஒரு பிழை. இருந்தாலும் இந்த திரைப்படத்துறை பற்றி சொல்லும் பொழுது, நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே, அதாவது எங்கள் சாதாரணமாக கிராமப்புறங்கள் சொல்வார்கள், டவுசர் போட்ட காலத்திலேயே இந்த திரைப்படத்துறைக்கு வர வேண்டும், ஏதாவது சாதிக்க வேண்டும், அந்த சாதனை நம் இனத்துக்கும் மொழிக்கும் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே எண்ணி இருந்தேன். அதற்கு விதை போட்டவர் வேறு யாரும் அல்ல, எங்களது தாத்தா 4 முதலமைச்சர்களை வைத்து படம் இயக்கிய இயக்குனர் சிகரம் பா. நீலகண்டன் அவர்கள். அந்த பா. நீலகண்டன் அவர்கள் அவர்தான் எனக்கு பிதாமகன், குரு அனைவரும். அவருடைய நேரடி வாரிசு பேரன் டி. செந்தில்குமார் இங்கே வீட்டு இருக்கிறார். அவர் மேடைக்கு வரும்போது அழைக்கின்றேன் அன்போடு. அவர்தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தந்தார்கள். திரைப்படத்துறையில்
என்று ஒரு படத்தை எடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் தந்தார்கள். இந்த இயக்குனர் நமது இயக்குனர் மணிகண்டகுமாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் எனது பள்ளிக்கூட நண்பர். மதுரையிலே நாங்கள் எல்லாம் அன்றாடம் தவசு போட்டு காத்திருந்து பழக்கம். அவர் எதையுமே உள்ளுணர்வோடு செய்வார். இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த கதைக்கே நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த கதை பசும்பொன் இயக்குனர் மணிகண்டகுமார் இந்த குழு திரைப்பட குழு எல்லோரும் சேர்ந்து செய்யும் பொழுது எந்த ஒரு இடத்திலும் சமாதானம் செய்யவில்லை. இந்த கதைக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த கதைக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை செய்தார்கள். அதுதான் இந்த படத்தின் முதல் வெற்றி என்று சொல்ல வேண்டும். வெற்றி என்று முதலிலே சொல்லிடுகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த படத்திலே நம்பிக்கை இருக்கிறது. மேலும் இந்த படத்திலே இசையமைப்பாளர் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த படத்திற்கு கதைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் என்றே சொல்லலாம். அவர் மேன்மேலும் வளர வேண்டும். மற்றும் இங்கு வந்திருப்பவர் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகிறேன். மற்றும் இந்த மேடையில விட்டிருக்கும் குருமார்களுக்கு, திரைப்பட சிகரங்களுக்கு, ஜாம்பவான்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து இசை வெளியீடு. இசையமைப்பாளர் இமான் மற்றும் அனைவரும் இணைந்து சிறப்பிக்கும் இந்த வேளையில் உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் கிடைக்கட்டும். உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களின் மத்தியில் இங்கு சிறப்பாக இசை வெளியீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.